பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எபேசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 16ஆம் வசனம், 17ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், அவர் தம் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, 16ஆம் வசனம், 17ஆம் வசனம், 18ஆம் வசனம், சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இனதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபை விசுவாசிகளில் சொல்லும்போது, நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி முழங்கால் படியிட்டு உங்களுக்காக நான் வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் 5 விதமான வேண்டுதலை விசுவாச மக்களுக்காக பவுல் தேவனிடத்தில் மன்றாடுவதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஒரு நல்ல தேவனுடைய ஊழியக்காரன் தான் ஸ்தாபித்த சபை விசுவாசிகள் தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும், கர்த்தருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதிலே மிகவும் அக்கறை உள்ளவனாக காணப்படுவார். ஏனென்றால் இந்த விசுவாசிகள் அநேக மக்களை கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்த வேண்டும், கிறிஸ்துவுக்காக அநேக மக்களை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அநேக ஊழியர்கள் தங்களுடைய சபை மக்களுக்காக தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிப்பது போல அன்றைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். அவர் என்னென்ன காரியங்கள் சொல்லி ஜெபிக்கிறார் என்று சொல்லி பார்ப்போமானால், முதலாவது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று வேண்டுகிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும். ஒரு ஆவிக்குரிய விசுவாசி உள்ளான மனுஷனில் பலப்படணும். நீ பார்த்தீங்கன்னா அநேக விசுவாசிகள் வெளிப்புற தோட்டத்தில் ஒரு கிறிஸ்தவர்களைப் போல, ஒரு விசுவாசிகளைப் போல காட்சி அளிப்பார்கள். ஆனால் உள்ளான மனிதன் எப்படி இருக்குன்னா, ஒரு அவிசுவாசமான ஒரு இருதயத்தோடு கூட காணப்படுவான். எனவே ஒரு விசுவாசி உள்ளான மனிதனில் பலப்படணும், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படணும். அதான் பவுல் தேவனிடத்தில் வேண்டுகிறார், ஆண்டவரே, நீர் கொடுத்த தந்த விசுவாசிகள் உள்ளான மனிதனில் பலப்படணும், உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலனுள்ள மனுஷனாய் காணப்படணும் என்று சொல்லி அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை குறித்து எழுதுகிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, நீங்களும் உங்கள் உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பலப்படணும் என்று சொல்லி பவுல் வேண்டுதல் செய்தது போல நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உள்ளான மனுஷனின் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனடைய வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமாக இருக்கவும். அல்லேலூயா. ரெண்டாவது, கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் வாசமாக இருக்கணும். நம்ம இருதயத்தில் இன்றைக்கி யார் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சபைக்கு போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயத்தில் உலக காரியங்கள் வாசமாக இருக்கிறது. அதை ரிமூவ் பண்ண வேண்டும். கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வாசமாக இருக்க வேண்டும். அதற்காக வேண்டுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நானும் அப்படி உங்களுக்காக வேண்டுகிறேன். உங்கள் இருதயங்களில் இயேசு கிறிஸ்து வாசமாக இருக்க வேண்டுகிறேன். மூணாவது பார்த்தீங்கன்னா, அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும். மூணாவது, ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்பதற்காக நான் வேண்டுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தம்முடைய விசுவாசிகளுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அனுக்கிரகம் பண்ண வேண்டும். ஒரு அனுக்கிரகம், தேவ சமூகத்தில் ஒரு அனுக்கிரகத்தை பெற்று இந்த விசுவாசிகள் வாழ வேண்டும் என்று சொல்லி பவுல் வேண்டுதல் செய்தது போல நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்கிற இடத்துல தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய ஒத்தாசை உங்களுக்கு கிடைப்பதாக, ஒரு அனுக்கிரகம் உண்டாவதாக. தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி ஒரு அனுக்கிரகம் உங்களுக்கு உண்டாகும்படி நான் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். அடுத்தது பார்த்தீங்கன்னா,
4வது, நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள தக்க வல்லவர்களாகவும் வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ விசுவாசிகள் அன்பு உள்ளவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஒரு பரிபூர்ண அன்பு, அந்த பரிபூர்ண அன்பு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் காணப்பட வேண்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் வாழ்கிற காலம் அந்த கடைசி காலம். அந்த கடைசி காலத்தில் வேதம் சொல்லுகிற அன்பு தணிந்து போய்விட்டது. அன்பு இல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அன்பில் பரிபூரணராய் விளங்க வேண்டும். பவுல் அதை தான் வேண்டுகிறார். நம்முடைய விசுவாசிகள் அன்பில் பரிபூரணர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் செய்கிறது போல, இன்றைக்கு இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவரிடத்தில் வேண்டுகிற காரியம், நீங்கள் ஒவ்வொருத்தரும் அன்பில் பரிபூரணர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியில் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சகல பரிபூரணத்தில் நிறையப்படவும் வேண்டுகிறேன். தேவனுடைய சகல ஆசீர்வாதத்தை, எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பரிபூரணமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிறேன் என்று பவுல் ஜெபித்தது போல, இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய சகல ஆசீர்வாதத்தையும் பரிபூரணமாக பெற்றுக்கொள்ள நான் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த 5 காரியத்துக்காக தினமும் நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்காக ஜெபிக்கும் போது இந்த 5 காரியங்களுக்காக வேண்டுதல் பண்ணி ஜெபித்தது போல நானும் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை வரையும் பரிபூரணமாக ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.